Hi students, welcome to Varanda YouTube channel. RRB Group D கான ஒரு ரிவிஷன் சீரிஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஆல்ரெடி ஆவரேஜ் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். இது வந்து குரூப் டி படிக்கிறவங்க மட்டும் இல்ல. இப்போ நீங்க ரயில்வே வந்து NTPC படிக்கிறீங்க, ரயில்வே அப்படிங்கிற எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமா நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, சோ ரயில்வே எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிக்கணும் இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சோ டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் most important topic in railway exams. ஓகே, சோ இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்மளோட வரண்டா ரேஸ்ல பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சிக்கான ஒரு ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. ஸோ விக்ட்ரி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 2 weeks ஒன்ஸ் இந்த ஒர்க் ஷாப் போகுது. அந்த வகையில் இந்த வீக் ஓகேவா, இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கான ஒர்க் ஷாப் இருக்கு. சென்னை பிரான்ச்சில் சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மற்ற பிரான்ச்சஸில் ஒரு டேல கனெக்ட் பண்ணுவாங்க. நீ உங்களோட கன்சர்ன் மென்டரை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேஸ் பிரான்ச்சஸ்லையுமே இந்த ஒர்க் ஷாப் போக போகுது. இது ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அடுத்தடுத்த 2 weeks ஒன்ஸ் ஒரு டாப்பிக்காக போகும். ஆல்ரெடி இதில் மேக்ஸும் இங்கிலீஷும் முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஜிஎஸ் இருக்கு. ஓகே, ஸோ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேஸ்க்கும் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் பேட்ச் எது வேணாலும் நீங்கள் கன்சர்ன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் த லார்ஜஸ்ட்? பின்வரும் விகிதங்கள்ல எது ரொம்ப பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. 5:7, 2:3, 3:4, 3:5. இந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அதை மட்டும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 5:7. அதை எப்படி எழுதிக்கலாம், 5/7 எழுதிக்கலாம். அடுத்து 2/3, அடுத்து 3/4, அடுத்து 3/5. இதான் கொடுத்துருக்காங்க. இதுல எது ரொம்ப பெருசு அப்படின்னு தான் கேட்கறாங்க. இப்ப எது பெருசு அப்படிங்கறத கண்டுபிடிக்க சின்னதா ஒரு மெத்தட் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 3 5s are 15, 2 7s are 14. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு இது பெருசா இருக்கு. 15 தானே பெருசு 14 விட. அப்ப இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப இது கண்டிப்பா வராது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 5 3s are 15, 4 3s are 12. எது பெருசா இருக்கு, இதுதான் பெருசா இருக்கு. அப்ப இதை எலிமினேட் பண்ணிடுங்க. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இது பெருசா இருந்தது, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப இது பெருசா இருந்தது. இப்ப தனியா இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா 5/7, 3/4. ஓகே, 5 4s are 20, 7 3s are 21. அப்ப நமக்கு இருக்கிறதுல எது பெருசா வருது, அந்த 3/4 தான் பெருசா வருது. அப்ப 3:4 தான் ஆன்சர். கேட்டது மிக பெருசுங்கிறனால இதுக்கான ஆன்சர் 3:4. ஓகே, கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கவனத்தை எங்கேயும் செதற விடாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா சொல்லி கொடுக்குற விஷயத்தை மட்டும் லேர்ன் பண்ணிட்டே வாங்க. டெஃபினட்டா இந்த வீடியோல பாக்குற எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கான ரெண்டாவது கொஸ்டின், சாண்ட் மெக்காடம் இதுக்கான ரேஷியோ 41:30. அதே மெக்காடமுக்கும் சிமெண்ட்டுக்குமான ரேஷியோ 6:7. இப்போ என்ன கேட்குறாங்க, சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் தானே கேட்குறாங்க, ரைட். என்ன சொல்லியிருக்காங்க, சாண்டுக்கும் மெக்காடமுக்கும் உள்ள ரேஷியோ 41:30. இதுவே மெக்காடமுக்கும் சிமெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ 6:7. சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க, ரைட். இப்போ இதுல மெக்காடம் 30 இருக்கு, அதுல 6 இருக்கு. 30 இருக்கு, 6 இருக்கு. ஆனா ரெண்டு இடத்துலயுமே இருக்கிறது யாரு, இந்த M தான். அப்போ ரெண்டையுமே சேம் ஆக்க முடியுமான்னு பாருங்க. சேம் ஆக்கலாம். எப்ப சேம் ஆகும், இதோட 5ஆல மல்டிபிள் பண்ணா 6 × 5 என்ன வரும், 30. அப்ப இதை 5ஆல மல்டிபிள் பண்ணா இது 30 ஆயிரும். இது ஆல்ரெடி இங்க 13 இருக்கு, அதனால நான் 5ஆல மல்டிபிள் பண்றேன். ஒரு ரேஷியோல ஒரு விஷயத்தை 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதை ஃபுல்லத்தோடமே என்ன பண்ணணும், 5ஓட மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்ப மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 6 5s are 30, 7 5s are 35. இப்ப ரெண்டுமே 13 ஆயிருச்சா. என்ன கேட்டாங்க, மணலுக்கும் சிமெண்ட்டுக்கும் தானே, சாண்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் தானே ரேஷியோ கேட்டாங்க. அப்ப 41:35 தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் 41:35 இஸ் த ஆன்சர். அப்ப ரெண்டாவது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியரா, புரிஞ்சிருச்சா? அடுத்து போயிடலாமா? ரைட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, two numbers are 30% and 60% higher than the third number. What is the ratio of the both the numbers? இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட 30% 60% அதிகமா இருந்தா ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, two numbers are 30% 60% higher than the third number. அப்ப third நம்பரை நம்ம 100ன்னு வச்சுப்போம். இதை விட தான் முதல் நம்பர் 30% அதிகமா இருக்கும், ரெண்டாம் நம்பர் 60% அதிகமா இருக்கும். அப்ப முதல் நம்பர் எனக்கு 130 இருந்திருக்கும். ஏன் சார் 130 இருந்திருக்கும், ஏன்னா 30% அதிகமா இருக்கு சார். சரி, ரெண்டாவது நம்பர் 60% அதிகமா இருக்கு. இந்த 30% 60% யாரை விட அதிகமா இருக்கு, தேர்ட் நம்பரை விட அதிகமா இருக்கு. அப்ப இதை விட 30% அதிகம்னா இது 130, இதை விட இது 60% அதிகம்னா 160. சோ என்ன கேட்டாங்க, முதல் ரெண்டு நம்பருக்கான ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப முதல் ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 13:16. சோ இதுக்கான ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். நம்ம பாக்குற ஒவ்வொரு क्वेश्चनமே இதுக்கு முன்னாடி ரயில்வேல கேட்ட क्वेश्चंस தான், குரூப் டி NTPCல கேட்ட क्वेश्चंस தான் கொண்டு வந்திருக்கும். ஓகேவா, அதனால எல்லா क्वेश्चंसமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல
ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ரைட். அடுத்த क्वेश्चन A is to B 3/7 is to 2/3, B is to C 1/5 is to 1/7. அப்ப A is to B is to C என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. A is to B என்ன சொல்லிருக்காங்க? 3/7 is to 2/3. அப்போ ஃபர்ஸ்ட் A is to B கண்டுபிடிச்சிருவோம். 3 3s are 9, 7 2s are 14. அப்ப A க்கும் B க்குமான ரேஷியோ 9 is to 14. ஓகேவா? அடுத்து B C க்கு வரும். B is to C என்ன கொடுத்திருக்காங்க? 1/5 is to 1/7. அப்போ 7 into 1 7, 5 into 1 5. அப்ப B க்கும் C க்குமான ரேஷியோ 7 is to 5. இப்போ நம்மட்ட என்ன கேட்டாங்க? A is to B is to C தான் கேக்குறாங்க. A க்கும் B க்கும் 9 14 ஆல்ரெடி இருக்கு. B க்கும் C க்கும் 7 5 ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த B 7 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் என்ன முன்னாடி क्वेश्चनல போட்ட மாதிரி சொல்றேன். இங்க B யோட வேல்யூ 14 இருக்கு. இங்க B யோட வேல்யூ 7 அப்படினு இருக்கு. ஓகே, B யை சேம் ஆக்க முடியுமா? சேம் ஆக்கலாம். எப்ப சேம் ஆகும்? 7 ஓட 2 மல்டிபிள் பண்ணா சேம் ஆயிரும். அப்ப 7 2s are 14. அப்ப இதோட 2 மல்டிபிள் பண்ணா மொத்தத்தோடமே 2 மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். அப்ப 7 2s are 14, 5 2s are 10. அப்ப இது என்ன இருக்கும்? 14 10 ன்னு மாறி இருக்கும். அப்ப A is to B is to C கண்டுபிடிக்கிறப்ப 9 is to 14 is to 10 is the answer. 9 is to 14 is to 10. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. fourth क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகே, சோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்த क्वेश्चन போயிரலாம். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन, average salaries of husband and wife is 65,000 and ratio of their salaries is 15:11. How much is the salary of the wife? ஓகேவா? ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஆவரேஜ் salary 65,000, சராசரி சம்பளம் 65,000. அப்போ ரெண்டு பேருக்குமான ஆவரேஜ் 65,000 அப்படின்னு இருந்தா அப்ப ரெண்டு பேருக்குமான டோட்டல் என்னவா இருக்கும்? ரெண்டு பேரோட ஆவரேஜ் 65,000. அப்ப ரெண்டு பேருக்குமான டோட்டல் என்ன? 65,000 ஓட 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். 2 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1,30,000 வரும். அப்ப 1,30,000ன்றது ஹஸ்பண்டோட salary, ஒய்ஃபோட salary, ரெண்டு பேருக்குமான டோட்டல் salary. ரைட். இப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கு ரேஷியோ என்ன? 15:11 அப்படின்னு இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் வந்து 15 பார்ட் இருக்காங்க, ஒய்ஃப் 11 பார்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேரோட டோட்டல் தான் 1,30,000. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 26. சோ 26 பார்ட்ஸோட வேல்யூ தான் 1,30,000. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? ஒய்ஃபோட salary மட்டும் கண்டுபிடிக்கன்னு சொல்லிருக்காங்க. ஒய்ஃப் இங்க எத்தனை பார்ட்ஸ் இருக்காங்க? 11 பார்ட்ஸ் இருக்காங்க. அப்ப 26 பார்ட்ஸ் தான் 1,30,000 னா 11 பார்ட்ஸ் என்ன? ஓகே, சோ 26 ஆக்சுவலா 5 டைம்ஸ் போயிடும். ஓகேவா? அப்ப 5,000 into 11 னா 55,000 is the answer. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, fourth ஆப்ஷன். 58,000 is the answer. ஓகே, சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 55,000. சோ இதே ஃப்ளோல அடுத்த क्वेश्चन போயிரும். ஓகே, A equal to 2B/3, B equal to 2C/3, C equal to 2D/3. அப்ப what is the ratio of B and D? ஓகே, இப்போ B க்கும் D க்கும் மட்டும் கேக்குறனால நம்ம இத மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா? B க்கும் D க்கும் மட்டும் கேக்குறனால நம்ம இத மட்டும் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? B equal to 2C/3 அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 3 அங்க போகுமா? அப்ப 3B equal to 2C ன்னு சொல்லிடலாம். அப்ப B is to C வந்து 2:3 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி வரப்ப B is to C என்ன வரும்னா B ய 2 னும் C ய 3 னும் எடுத்துக்கணும். ஓகேவா? B equal to 2C/3 னா 3 அங்க போயிடும். அப்ப 3B equal to 2C. அப்ப B is to C என்ன வந்திருக்கும்? 2:3. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். C equal to 2D/3 ன்னு இருக்கு. அப்ப 3 அங்க போயிடுச்சுனா 3C equal to 2D ன்னு கிடைக்கும். அப்ப C is to D என்ன வரும்? 2:3 அப்படின்னு வரும். B is to C 2:3, C is to D 2:3. ஆனா இங்க C என்ன இருக்கு? 3 ன்னு இருக்கு. இங்க C என்ன இருக்கு? 2 ன்னு இருக்கு. ஓகே, 3 2 ரெண்டையுமே ஒரே நம்பரா மாத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். LCM எடுக்கணும், இல்ல 6 ஆ மாத்தணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த இடத்துல மட்டும் ஒரு மெத்தட் சொல்றேன். B க்கும் D க்கும் தான் ரேஷியோ கேக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க. B is to C is to D. B is to C என்ன இருக்கு? 2:3. அதை இங்க போட்டுருங்க. C is to D என்ன இருக்கு? 2:3. அதை இங்க போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் இல்லல்ல, பக்கத்துல இருக்க 3 போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு நம்பர் இல்ல, பக்கத்துல இருக்க 2 போட்டுருங்க. அவ்வளவுதான். 2 2s are 4, 3 2s are 6, 3 3s are 9. அப்ப B is to C is to D ன்றது 4 is to 6 is to 9. நம்மள்ட்ட கேட்டது B க்கும் D க்கும் தான் ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப 4 is to 9ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சோ 4/9 இருக்கு. அப்ப ஆறாவது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, செகண்ட் ஆப்ஷன் 4/9. 4 is to 9 is the answer. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிரலாமா? ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 1/3 of A equal to 3/4 of B equal to 1/6 of C ன்னு கொடுத்துட்டு A is to B is to C என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, 1/3 of A னா அதுல A/3 ன்னு எடுத்துக்கலாம். 3/4 of B னா 3B/4 ன்னு எடுத்துக்கலாம். 1/6 of C னா C/6 ன்னு எடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு
A is to B is to C கேக்குறாங்க. ஆக்சுவலா இப்படி இருந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? ஏவே A is to B is to C என்ன வரும்னா 3 is to 4/3 is to 6 ன்னு வரும். அதாவது 3 ஆயிரும், இது 4/3 ஆயிரும், இது 6 ஆயிரும். ரைட்டா? ஓகே. சோ 3 இங்க மல்டிபிள் ஆனா 9 ஆகும். ஆல்ரெடி இங்க 4 இருக்கு. இந்த 3 அங்கிட்டு போனா 18 ஆகும். எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப 9 is to 4 is to 18 தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் C is the answer. 9 is to 4 is to 18 முடிஞ்சு. ஓகேவா? சோ குடுத்துக்கிறது அப்படியே எழுதணும். A தான் 3, B வந்து 4/3, C வந்து 6. எடுத்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9 is to 4 is to 18 முடிஞ்சு. ஓகே. சோ அடுத்த क्वेश्चन 3900 ரூபாய LKJக்கு 1/2 1/3 1/4ங்கிற ரேஷியோல பிரிச்சா Kக்கு எவ்வளவு அமௌண்ட் போகும்? இதான் क्वेश्चन. ரைட்டா? ஓகே. முதல்ல LKJக்கான ரேஷியோ எடுப்போம். LKJ 1/2 1/3 1/4. இத முதல்ல நார்மல் ரேஷியோவா மாத்திக்குவோம். ஃபிராக்ஷனா இருக்குல்ல, இத நார்மல் ரேஷியோவா மாத்திக்குவோம். அதுக்கு என்ன பண்ணனும்னா எல்சிஎம்லாம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் நான் சொல்றது மட்டும் பண்ணுங்க. இந்த 1 கூட 3 4 மல்டிபிள் பண்ணுங்க. 3 4s are 12. 12 into 1 12. அது அப்படியே போடுங்க. அடுத்து இதோட இத மல்டிபிள் பண்ணனும்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும். தனக்கு கீழ இருக்க நம்பரை விட்டுட்டு மீதியை பெருக்கணும். அவ்வளவுதான். அப்ப 1 ஓட 1 2s are 2 2 4s are 8. அப்ப இந்த 1 ஓட எதை பெருக்கணும்? நீங்களே சொல்லலாம். இந்த 1 ஓட இது இல்லாம இது ரெண்டையும் பெருக்கணும். அப்ப 2 3s are 6, 6 into 1 6. இப்போ எல்லாத்தையுமே 2 டேபிள் அடிக்கலாமா? அடுத்து என்ன கிடைக்கும்? 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6. அப்ப 6:4:3ங்கிறது தான் LKJ கான ரேஷியோ. ஓகேவா? டோட்டலா தான் 3900 ரூபாய் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 + 4 10, 10 + 3 13. சோ 13 பார்ட்ஸோட வேல்யூ தான் 3900. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? K கேக்குறாங்க. K வந்து இங்க 4 இருக்கு. அப்ப 4 பார்ட்ஸ் என்ன? இத தான் கண்டுபிடிக்கணும். 13 பார்ட்ஸ் வந்து 3900னா 4 பார்ட்ஸ் என்ன? அவ்வளவுதான். ரைட்டா? சோ 13 ஆல் அடிச்சீங்கன்னா 300 கிடைச்சிருக்கும். சோ 300 into 4 1200. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C 1200. ஓகேவா? 8th क्वेश्चनகான ஆன்சர் ஆப்ஷன் C 1200. நெக்ஸ்ட் போயிரலாம். ரேஷியோ ஆஃப் காப்பர் ஜிங்க் நிக்கல் 4:3:2. How many kilograms of zinc should be added to this metal of 54 kg so that the near ratio becomes 2:5:1? Okay. அதாவது 4:3:2 இருக்கு. இது என்னது? காப்பர் ஜிங்க் நிக்கல். காப்பர் ஜிங்க் நிக்கல். இது வந்து 54 kg இருக்கு. இப்போ இதோட எதை ஆட் பண்றாங்க? ஜிங்க மட்டும் தான் ஆட் பண்றாங்க. ஜிங்க மட்டும் தான் ஆட் பண்றாங்க. ஜிங்க ஆட் பண்றப்ப அது 2:5:1 மாறிடுது. அப்ப எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. அப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜிங்க மட்டும் தானே ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப ஜிங்க் மட்டும் தானே சேஞ்ச் ஆகணும். ஆனா காப்பரும் சேஞ்ச் ஆயிருக்கு, நிக்கலும் சேஞ்ச் ஆயிருக்கு. இது என்ன கதை? அப்போ காப்பர் எனக்கு அப்படியே இருக்கணும், நிக்கலும் எனக்கு அப்படியே இருக்கணும். இது மட்டும் தானே சேஞ்ச் ஆயிருக்கணும். ஏன்னா ஜிங்க் மட்டும் தானே ஆட் ஆயிருக்கு. ஓகே. அப்போ நல்லா பாருங்க. இது 2 இருக்கு, இது 1 இருக்கு. ஆனா இங்க 4 இருக்கு, 2 இருக்கு. அப்ப இந்த 2ஐ 1ஐயும் ஒரே நேரத்துல 4 2ஆ மாத்த முடியுமா? மாத்த முடியும். எப்போ? 2 ஆல மல்டிபிள் பண்ணா. அப்போ நீங்க இத மட்டும் 2 ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. 2 2s are 4, 2 5s are 10, 2 1s are 2. இது 4 4 2 2 சேம் ஆயிருச்சுல. நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சுல. அப்ப ஜிங்க் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. 3ன்றது 10 ஆயிருக்கு. இதை விட்டுருங்க. இப்ப இதை மட்டும் பாருங்க. 3ங்கிறது என்ன ஆயிருக்கு? 10 ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமாயிருக்கு? 7 பார்ட்ஸ் அதிகமாயிருக்கு. அப்ப 7 பார்ட்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப கூட நீங்க ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். எது 7 மல்டிபிள்ல வருதோ அதான் ஆன்சர். ஒன்னு தான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சர் முடிஞ்சு. இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? கவனிங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா இத பாருங்க. இது டோட்டலா தான் 54 kg இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா 4 + 3 7, 7 + 2 9. 9 பார்ட்ஸோட வேல்யூ தான் 54 kgனா 7 பார்ட்ஸ் தானே கண்டுபிடிக்க போறோம். ஓகே. இது அடிச்சா 6 kg. 1 பார்ட் 6 kgனா 7 பார்ட்ஸ் என்னது? 42 kg. ஆன்சர் வந்துருச்சு. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணிட்டோம். ஏன்னா 7 பார்ட்ஸ் தான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு ஒருவேளை 7ஓட மல்டிபிள்ல இன்னும் 2 3 ஆப்ஷன் வந்துச்சுனாலும் எக்ஸாக்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம். சோ 42 kg இஸ் த ஆன்சர். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் போயிரலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A and B together have AB சேர்த்து 1210 ரூபாய் வச்சிருக்காங்க. 4/15 of A's amount 2/5 of B's amount equal அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 4/15 of Aவும் 2/5 of Bயும் ஈக்குவல். இதானே சொல்லியிருக்காங்க. சரி ரைட். 5 4s are 20A equal to
15 2s are 30b. 0 0 கேன்சல் ஆகி சாரி 0 0 கேன்சல் ஆகி a அப்படியே இருக்கும். அப்ப a is to b என்ன வரும் 3:2 வந்திருக்கும். a is to b என்ன வந்திருக்குன்னா 3:2 வந்திருக்கும். மொத்தமா 1210 ரூபாயா? அப்ப 5 பார்ட் தான் 1210. 5 பார்ட் தான் 1210னா b தானே கேக்குறாங்க. அப்ப 2 பார்ட்ஸ் என்ன? அவ்வளவுதான். சோ 5 ஆல் அடிச்சீங்கன்னா 2 5s are 10 கேரி 2 4 5s are 20 1. சோ 242 into 2 னா 484 வந்திருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷன் 484 is the answer. முடிஞ்சு. 484 is the answer. முடிஞ்சு. புரிஞ்சா? 4/15 of a வும் 2/5 of b வும் ஈக்குவல். கிராஸ் மல்டிபிள் பண்ணா இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப a க்கும் b க்குமான ரேஷியோ 3:2 கிடைச்சிருச்சு. 5 பார்ட்ஸ் தான் இதுனா 2 பார்ட்ஸ் என்ன? அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சு. So yes, next question. Salaries of Ravi and Sumit are in the ratio 2:3. If the salary of each is increased by rupees 4,000, the new ratio becomes 40:57. What is Sumit's salary? Okay. இப்போ ரவியையும் சுமித்தையும் எடுத்துக்குவோம். 2:3 இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே 4000 இன்க்ரீஸ் ஆகுது. ஈச் இஸ் இன்க்ரீஸ்ட் பை rupees 4,000. ரெண்டு பேருக்குமே 4000, இவருக்கும் 4000, அவருக்கும் 4000 இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனோன்னா 40:57 இருக்கான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவருக்கும் 4000 தான் அதிகமா இருக்கு, இவருக்கும் 4000 தான் அதிகமா இருக்கு. அப்ப இங்க 38 அதிகமானா இங்கேயும் 38 தானே அதிகமா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 அதிகமா இருக்கு. அப்ப இப்படி இருக்க கூடாது. இப்படி ஒருவேளை இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கிருங்க, இந்த டிஃபரன்ஸால இதை பெருக்கிருங்க. நீங்க அதை மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கான ஆன்சர் கையில கிடைக்கும். பாருங்க. இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 1. 1 இதை பெருக்குங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 17. 17 இதை பெருக்குங்க. அப்ப 17 2s are 34, 17 3s are 51. 1ஓட பெருக்கிறப்ப அப்படியே தான் இருக்க போகுது. 40 57 அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? இதை இப்படி மாத்திட்டோமா? இப்போ இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு? 6. இங்கே எவ்வளவு அதிகமா இருக்கு? 6. நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? அப்ப இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க. ஓகேவா? சோ ரவி சுமித் இப்போ எவ்வளவு அதிகமாச்சு? 6 பார்ட்ஸ். அந்த 6 பார்ட்ஸோட வேல்யூ தான் 4000. ஓகேவா? 6 பார்ட்ஸோட வேல்யூ தான் 4000. நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? சுமித்தோட சேலரி என்னன்னு கேக்குறாங்க. சுமித் வந்து எத்தனை பார்ட் இருக்காரு? 51 பார்ட்ஸ் இருக்காரு. ஓகேவா? சுமித் எவ்வளவு இருக்காருன்னா 51 பார்ட்ஸ் இருக்காரு. ரைட்டா? ஆனா சுமித்தோட புதிய சம்பளம் தான் நம்மள்ட்ட கேக்குறாங்க. ஏன்னா 4000 அதிகம் ஆயிருச்சு, புதிய விகிதம் 40:57 இருக்கு. அப்ப சுமித்தோட சம்பளம் என்னங்கறத கேள்வி. சுமித்தோட நியூ சேலரி தான் கேக்குறாங்க. அப்ப 57 பார்ட்ஸ் தான் கேக்குறாங்க. இதுதான் சுமித்தோட நியூ சேலரி. அப்ப 57 பார்ட்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஓகே. சோ சால்வ் பண்ணிடலாம். 6 57 3 டேபிள் அடிக்கலாம். 2 3s are 6, 19 3s are 57. 2 ஆல் அடிச்சீங்கன்னா 2000. 98 2000 மல்டிபிள் பண்ணா 38000. சோ ஆன்சர் இஸ் 38000. முடிஞ்சு. சுமித்தோட புதிய சம்பளம் தான் கேட்டாங்க. ரைட்டா? ஓகே. எல்லாமே கேட்ட क्वेश्चंस தான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்ல. ஓகே. இந்த क्वेश्चन பாருங்க, ஒரு நல்ல क्वेश्चन. 4800 ரூபாய் ஏக்கும் பிக்கும் சிக்கும் பிரிச்சு தராங்க. பட் ஷேர் ஆஃப் ஏ டு த கம்பைன் ஷேர் ஆஃப் பி அண்ட் சி, அதாவது ஏக்கும் பி பிளஸ் சிக்கும் உள்ள ரேஷியோ என்னவா? 3:5. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி ரிசீவ்ஸ் 5/7 ஆஃப் வாட் ஏ அண்ட் பி டுகெதர் ரிசீவ். இப்போ ஏ பி டுகெதர் ரிசீவ்க்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ 7:5. ஏன்னா அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க. சி ரிசீவ் 5/7 ஆஃப் ஏ பிளஸ் பி. அப்ப சி ரிசீவ்ஸ் 5/7 ஆஃப் ஏ பிளஸ் பினா சி 5 அர்த்தம், ஏ பிளஸ் பி 7 அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ மொத்தமா 4800 ரூபாய். இப்ப என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார் அண்ட் பி ஸ்டார் கேக்குறாங்க. ரைட். இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஆமா தானே? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 12. எப்படி வேறையா வருது? இதை ஆட் பண்ணாலும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான், அதை ஆட் பண்ணாலும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான். பட் இங்க 8 வருது, இங்க 12 வருது. ஓகேவா? 8 வருது, 12 வருது. இப்போ இதை சேம் ஆகணுமே, என்ன பண்ணலாம்? இதை 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 24 ஆகும். இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 24 ஆகும். சேம் ஆயிடுச்சா? அப்ப பண்ணுங்க, 3 ஓட மல்டிபிள் பண்ணுங்க. 3 3s are 9. ஓகே. சோ திரும்ப எழுதிக்கலாம் இந்த பக்கம். ஏ பி பிளஸ் சி. 3 3s are 9, 3 5s are 15. ஓகே. திரும்ப ஏ பிளஸ் பிக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். 2 மல்டிபிள் பண்ணா 14, 2 மல்டிபிள் பண்ணா 10. ஓகே. இப்ப பாருங்க, ஏ இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு.
சி இங்க என்ன இருக்கு 10 இருக்கு. அப்ப ஏவையும் சிஏ கண்டுபிடிச்சிட்டோம். 9 10 முடிஞ்சு. இப்ப நான் பிஏ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் இந்த ரேஷியோல. ரைட்டா? ஏன்னா கையில இருக்கு பாருங்க A9 C10 A9னா B பிளஸ் என்ன வந்திருக்கும்? சாரி இல்ல இத பாருங்க. A9னா A பிளஸ் B என்ன வந்திருக்கும்? 14 இருக்கு. அப்ப B எவ்வளவு வந்திருக்கும்? 5 தானே வந்திருக்கும். இது 9 இருக்கு, இது 14 இருக்கு. அப்ப B என்ன வந்திருக்கும்? 5 தான் வந்திருக்கும். இப்போ இங்க 14 வருதா? இத ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 15. அதானே இங்க இருக்கு. இப்ப கரெக்ட்டா தான் போட்டுருக்கோம். ஓகே? சோ ஏபிசிக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன கேட்டாங்க? ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4 பார்ட்ஸ். அப்ப 4 பார்ட்ஸோட வேல்யூவை தான் நான் கண்டுபிடிக்கணும். மொத்தமா 4800 ரூபாய் இருந்ததுன்னு வேற சொன்னாங்க. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 15 9 24. அப்ப 24 பார்ட்ஸ் தான் 4800னா 4 பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். அடிச்சீங்கன்னா 200. சோ 200 into 4 800. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 800 முடிஞ்சு. இந்த A plus B plus A சேம் ஆகணும்னா சம்ம முடிஞ்சு அவ்வளவுதான். இங்க 8 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்ப 3 ஆல மல்டிபிள் பண்றேன், 2 ஆல மல்டிபிள் பண்றேன். சோ மல்டிபிள் பண்ணா கிடைக்கிற ஆன்சர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். ஓகே? நெக்ஸ்ட் क्वेश्चन. A bag contain 2 rupees, 5 rupees and 10 rupees. இதெல்லாம் ரூபீஸ். ஓகேவா? 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா காயின் வந்து 5:7:8ங்கிற ரேஷியோல இருக்கு. மொத்தமா 1250 ரூபா இருந்தா 5 ரூபா காயின் எத்தனை இருந்தது அப்படிங்கிறது क्वेश्चन. ஓகே? சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. 2 ரூபா காயின் 5 இருந்தா எத்தனை ரூபா கிடைக்கும்? 10 ரூபா கிடைக்கும். அப்ப 10x னு வச்சுக்குவோம். 5 ரூபா காயின் 7 இருந்தா 35 ரூபா கிடைக்கும். அதனால 35x னு வச்சுக்குவோம். 10 ரூபா காயின் 8 இருந்தா 80 ரூபா கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் காயின், அதெல்லாம் கவுண்ட்டுக்கான ரேஷியோ. 80 ரூபா கிடைக்கும். ரைட்டா? அப்ப இதெல்லாமே ருபீஸா மாத்திட்டோம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 1250 ரூபா வரணும். அதை இந்த பக்கம் போட்டுருங்க. ஓகே? 10 plus 35 45, 45 plus 80 125. அப்போ 125x தான் 1250. 125x தான் 1250. 125x தான் 1250. ஓகேவா? அப்ப x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 10 ன்னு கிடைக்கும். x ஈக்குவல் 10 ன்னு கிடைக்கும். அப்ப x 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 10 10s are 100, 35 10s are 150, 80 10s are 800. இது வந்து 2 ரூபாயோட வேல்யூ, இது 5 ரூபாயோட வேல்யூ, இது 10 ரூபாயோட வேல்யூ. ரைட்டா? 10 ரூபாயோட வேல்யூ. இப்ப 5 ரூபா காயின் எத்தனை இருந்தது அப்படின்னா क्वेश्चन. இது 350. சாரி. ஓகே. 5 ரூபா காயின் எத்தனை இருந்ததுங்கிறதா क्वेश्चन. இப்போ 5 ரூபா காயின் 350 ரூபா இருக்கு. எத்தனை 5 ரூபா காயின் சேர்ந்தா 350 ரூபா வந்திருக்கும்? 75 ரூபா காயின் சேர்ந்தா போதும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 70. ஓகே? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 70. அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். 25 பைசா, 10 பைசா, 5 பைசா ரேஷியோ 1:2:3 இருக்கு. எல்லாம் சேர்ந்து 30 ரூபா இருந்தா 5 பைசா காயின் எத்தனை இருந்திருக்கும்? அதான் क्वेश्चन. ஓகேவா? கவனிங்க. 25 பைசா ஒரு 25 பைசா இருந்தா எனக்கு 25 பைசா தான் கிடைக்குமே. அதனால 0.25x ன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் 10 பைசா 2 சேர்ந்தா 20 பைசா கிடைக்கும். அதனால 0.20ன்னு வச்சுக்கிறேன். 5 பைசா 3 சேர்ந்தா மொத்தமாவே 5 பைசா தான் வந்திருக்கும். அப்ப 0.15x ன்னு வச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாதான் மொத்தமா 30 ரூபா வருது. இதெல்லாம் சேர்த்தாதான் 30 ரூபா வருது. சேர்த்துருவோமா? இது ரெண்டே ஆட் பண்ணா 0.45. அப்ப 0.60ன்னு வந்திருக்கும். 0.60x தான் 30னா x equal to 30/0.6. ஓகே? அப்ப என்ன பண்ணிடலாம்? 300/6 ன்னு மாத்திரலாம். கேன்சல் பண்ணா 50. அப்ப x 50னா இங்க 15 போடுங்க, என்ன வரும்? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். 5 பைசா தானே கேட்டாங்க. இங்க வரும். x க்கு 50 போட்டீங்கன்னா 0.15 into 5 என்ன? 0.75. அப்ப மொத்தமா 7000 ரூபா வந்திருக்கும். இதோட ஓவரால் வேல்யூ 7.5 வந்திருக்கும். அப்போ 5 பைசா எனக்கு 7000 ரூபாய் வந்திருக்குன்னா எத்தனை காயின் வந்திருக்கும்? இதுதான் கேள்வி. ஓகே? 5 பைசா 150 காயின் சேர்ந்துச்சுன்னா நமக்கு 7000 ரூபாய் வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 150 காயின். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 150. ஓகே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து ரயில்வே எக்ஸாம் குரூப் டி என்டிபிசி யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 14 கொஸ்டின் பார்த்துருக்கோம். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்மளோட ரிவிஷன் சீரிஸ்ல போற எல்லா வீடியோமே பாருங்க. ஓகே? நிறைய டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இனிமேட்டுக்கு வரப்போற நாட்களையுமே மீதி இருக்க டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.